ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு போதி பார்க் நீட் அகாடமி திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் பயாலஜி புக்கில் வால்யூம் 1 வால்யூம் 2ல தட் மீன்ஸ் 11th பயாலஜிலும் 12th பயாலஜிலையும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டெக்ஸ்டாக கொடுக்காம சம்மரியில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எப்படி படிக்கணும், ஸோ என்னென்ன இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்ற அந்த அப்டேட்டட் விஷயத்தோட தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ யாரெல்லாம் நீட் பயாலஜியில் 360 எடுக்கணுமோ நீங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்சிஆர்டி புக்கை லைன் பை லைன் வாசிக்கணும், லைன் பை லைன் கீ பாயிண்ட்ஸ் எடுத்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதை திரும்ப ரிவைஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ சில விஷயங்கள் சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் மட்டும் படிச்சுட்டு சம்மரி படிக்காமல் விட்டுருவாங்க. சம்மரியில் இருந்தும் நீட்டில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அது பிஒய்க்கு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். டெக்ஸ்ட்டில் எங்கேயுமே இருக்காது, பட் சம்மரியில் இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே நீங்கள் நீட் பயாலஜியில் 360 எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட் நம்ம மொத்தமாக 11th 5 யூனிட்ஸும் 12th 5 யூனிட்ஸும் மொத்தமாக 10 யூனிட்ஸ் இருக்குது. 10 யூனிட்ஸுக்கும் இன்ட்ரோடக்டரி பார்ட்ஸ்னால் ஒரு ஃபஸ்ட்டு பேஜாக ஒன்று வச்சுருப்பாங்க, அதையும் படிக்கணும். அதுக்கு அடுத்ததாக ஒரு யூனிட் சம்மந்தப்பட்ட ஒரு சயின்டிஸ்டோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம தரவு பண்ணி படிச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம எதை பற்றி இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு சாப்டர்ஸுக்கும் லாஸ்ட்டில் சம்மரி கொடுத்துருப்பாங்க. அந்த சம்மரியில் டெக்ஸ்டில் சொன்ன விஷயங்களோடைய கன்சைஸ் பண்ணி ஷார்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் இதில் சில விஷயங்கள் வந்து டெக்ஸ்டாக கொடுக்காம சம்மரியில் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எந்தெந்த சாப்டர்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதில் நீங்கள் யூஸ்ஃபுல் அதில் நீங்கள் ஹைலைட் பண்ணி யூஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதில் குறித்து வச்சுக்கணும். ஸோ நீங்கள் இப்போ தான் முத போதி பார்க் யூடியூப் சேனல்ஸை பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ரைட். ஸோ நம்ம ஏன் இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா, ஸோ கட்டாயமாக நீங்கள் டெக்ஸ்ட்டில் இருக்கிற விஷயத்தை கூட சம்மரிலையும் படிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயாலஜியில் 360 எடுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +2ல் செகண்ட் சாப்டர்ஸாக வரக்கூடிய ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ஸில் சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட்டில். ஸோ the average duration of human pregnancy is about 9 months, which is called the gestation period. Vigorous contraction of the uterus at the end of the pregnancy causes that expulsion of delivery of the fetus அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். ஸோ இந்த இடத்துல மிக முக்கியமாக இந்த பார்ட்டியூஷன்ஸ் அப்படி சொல்லுவாங்களா, ஸோ மகப்பேறு அப்படி சொல்லுவாங்க. பார்ட்டியூஷன்னா குழந்தை பிறப்பு, மகப்பேறு அப்படி சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸை யார் வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சைல்டு தான், மெச்சூரான சைல்டு தான் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க, the signals for the parturition originate from the fully developed fetus and the placenta which induce the mild uterine contracts called fetal ejection reflex அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ என்னன்னா, ஒரு நல்ல மெச்சூரான சைல்டு தான் வந்து ஒரு கான்ட்ராக்ஷன்ஸை கிரியேட் பண்ணி அந்த கான்ட்ராக்ஷன் தான் வந்து இந்த குழந்தை வெளியில் வர்றதுக்கான ஒரு விஷயமா ஏற்படுத்துது. ஸோ ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். ஸோ ஃபீட்டல்னா என்ன சொல்லலாம், சிசு எஜெக்ஷன்னா என்ன அர்த்தம், வெளியேற்றுதல். சிசு வெளியேற்ற அனிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ட்ரிகர்ஸ் ரிலீஸ் த ஆக்சிடோசின் ஃப்ரம் த மேட்டர்னல் பிட்யூட்டரி, தட் இஸ் பிட்யூட்டரி ஹார்மோன் சொல்லுவோம்னா ஆக்சிடோசின். ஸோ ஆக்சிடோசினும் வெசோபோசினும் எந்த இடத்துலேருந்து வருவாங்க அப்படின்னா, பிட்யூட்டரியுடைய போஸ்டீரியர் ரீஜன்ஸ்லேருந்து வருவாங்க. ஆக்சிடோசின் ஆக்ட்ஸ் ஆன் த யூட்டரைன் மசில்ஸ் அண்ட் காஸ் த ஸ்ட்ராங்கர் யூட்டரைன் கான்ட்ராக்ட்ஸ் which turns stimulate the further secretion of oxytocin. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு ஹார்மோன் பற்றி மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, ஆக்சிடோசின் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் சம்மரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆஃப்டர் த 9 months of pregnancy the fully developed fetus ready for the delivery, the process of childbirth is called parturition, which is induced by complex neuroendocrine mechanism. What is it? Complex neuroendocrine mechanism. ஸோ இந்த மெக்கானிசத்தை யாரெல்லாம் இன்வால்வ் ஆகி பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹார்மோன் கார்டிசோல். என்ன ஹார்மோன்? கார்டிசோல். ஸோ செகண்ட் ஒன் வந்து ஈஸ்ட்ரோஜென்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் வந்து ஆக்சிடோசின். ஸோ டெக்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட்லி தே ஆர் கிவன் தட் ஒன், ஒரே ஒரு ஹார்மோன் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன ஹார்மோன்? ஆக்சிடோசின். பட் எங்கே என்ன சொல்கிறாங்க, இஸ் இட் ரைட்? ஸோ 3 ஹார்மோன் சொல்லியிருக்காங்க, கார்டிசோல், ஈஸ்ட்ரோஜன், ஆக்சிடோசின். இந்த 3 ஹார்மோனை நீங்கள் தரவா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது டெக்ஸ்டாக படித்தவங்களுக்கு சம்மரி படிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இது மிஸ் ஆகலாம். சரி வாங்க அடுத்தது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பிஒய்க்கு ப்ராக்டிஸ் பண்ண எல்லா குழந்தைகளுக்குமே கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும், ரைட்? ஸோ இன்ஃபர்டிலிட்டி அப்படி சொல்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. இன்ஃபர்டிலிட்டினா கப்புள்ஸோட வந்து சைல்டை வந்து
பெற்றுக்க முடியல அப்படின்றப்போ அதை என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி, மலட்டுத்தன்மைன்னு சொல்லுவாங்க. இங்கே எதுவும் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க பாருங்க. ரைட், ஓகே. So here a large number of couples all over the world including India are infertile. They are unable to produce a children in spite of unprotected sexual cohabitations. பாதுகாப்பற்ற தட் மீன்ஸ்னா ப்ரொடெக்டிவ் அந்த கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ் இல்லாமல் இன்டர்கோர்ஸ் பண்ணி கூட அவங்களால குழந்தை டெலிவரி கொடுக்க முடியல அப்படின்னும் போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃபர்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இங்கே சம்மரியில் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. சம்மரியில் inability to conceive or produce children even after the 2 years of unprotected sexual cohabitation is called that infertility. ஸோ இங்கே இயர் கொடுக்கல, இங்கே இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க, பிஒய்க்கில் கேட்டுருக்காங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு டியூரேஷன்ஸ் எங்கே கொடுக்கல, டெக்ஸ்டில் கொடுக்கல, ஆனால் எங்கே கொடுத்துருக்காங்க, சம்மரியில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ அடுத்தது மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் லெசனில் ரைட் genetic code, right, is a genetic code which is going to be code for that amino acid. மரபணு குறியீடுன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமினோ அமிலங்களை குறியீடு செய்வதற்கான முக்குறியன்கள் சொல்லுவாங்க. they are going for the coding amino acids triplet codons அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ neither does any complementarity exist between nucleotides and amino acids or not could be any be drawn theoretically. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியூக்ளியோடைடுடைய சீக்வன்ஸுக்கும் அமினோ ஆசிடோடைய சீக்வன்ஸுக்கும் உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா காம்ப்ளிமெண்டாரிட்டி இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, காம்ப்ளிமெண்டாரிட்டி இல்லை, நிரப்புத்தன்மை இல்லைன்றாங்க. யார் யாருக்கு நிரப்புத்தன்மை உண்டு? ஸோ இப்போ பியூரினுக்கும் பிரிமிடினுக்கும் நிரப்புத்தன்மை உண்டு. அடினைன் இருந்தால் தைமின், குவானைன் இருந்தால் சைட்டோசின், இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ ஒரு டிஎன்ஏவுடைய டபுள் ஸ்டாண்ட்ஸில் ஒரு ஸ்டாண்ட்ஸ் வந்து எம்ஆர்என்ஏ வரும். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரியாக வரும். தட் மீன்ஸ்னா அங்கே இருக்கிற சீக்வன்ஸுக்கு ஆப்போசிட்டில் வரும். டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்ஸில் என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் திங்ஸாக யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்என்ஏ வருவாங்க, விச் இஸ் ரிலவென்ட் டு தட் ஒன். அது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு, கோடிங் ஸ்டாண்ட்ஸ் மாதிரியே இருக்கும், நிரப்புத்தன்மை உண்டு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, நியூக்ளியோடைட்ஸுக்கும், நியூக்ளியோடைட்ஸ் மீன்ஸ் வாட்? ஸோ நத்திங் பட் தே ஆர் த நைட்ரஜனஸ் பேசஸ் சுகர் மாலிகுல் அண்ட் தென் பாஸ்பேட் குரூப். இதை நம்ம என்ன சொல்கிறோம், நியூக்ளியோடைட்ஸ் சொல்கிறோம். ஸோ நியூக்ளியோடைட்ஸுக்கும் அமினோ ஆசிட்ஸுக்கும் என்ன இல்லைன்னு சொல்கிறாங்க, காம்ப்ளிமெண்டாரிட்டி இல்லை, தியரிட்டியெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. பட் இன் சம்மரி ரொம்ப ஹைலைட் பண்ணி வச்சுங்க, த ஜெனட்டிக் கோட் இஸ் ரீட் அகைன் அண்ட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டாரிட்டி. நோட் பண்ணிங்க. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, காம்ப்ளிமெண்டாரிட்டி இல்லை, தியரிட்டிக்கெலாம் நம்மளால குறிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் சம்மரியில் என்ன சொல்கிறாங்க, பை த டிஆர்என்ஏ. ஸோ டிஆர்என்ஏ யாரு, அது ஒரு அடாப்டர் மாலிகுல். அது என்ன பண்ணும், கோடான்ஸை ரீட் பண்ணும். எம்ஆர்என்ஏவில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் பேசஸை ரீட் பண்ணுற கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. அமினோ ஆசிட்ஸை புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கோசரம் காம்ப்ளிமெண்டரிட்டியாக எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. டிஆர்என்ஏ தட் ஆக்ட் as adapter molecule, there are specific tRNAs for every amino acids. இது நமக்கு தெரியும். மொத்தம் உங்களுக்கு 20 அமினோ ஆசிட் வேணும். 20 அமினோ ஆசிடுக்குமே 20 டிஆர்என்ஏ இருக்கு. ஸ்டாப் கோடானுக்கு கிடையாது. யூஏஏ, யூஜிஏ, யூஏஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாப் கோடானுக்கு என்ன இல்லை, டிஆர்என்ஏ கிடையாது. ஸோ இது நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. யாருக்கு காம்ப்ளிமெண்டாரிட்டி இருக்கு, டிஆர்என்ஏ. டிஆர்என்ஏல இருக்கும் டெஃபினட்டாக நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். நியூக்ளியோடைட்ஸுக்கும் அமினோ ஆசிட்ஸுக்கும் இங்கே என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, காம்ப்ளிமெண்டாரிட்டி இருக்குன்னு. இங்கே என்ன சொன்னாங்க, எதுவும் ட்ரா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் இங்கே பாருங்க ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பயோடெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இன் மெடிசன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு கான்செப்ஷனால ஒரு விஷயம். அசஸ் அண்ட் ரீசன்ல அதிகமாக கேட்பாங்க, கூற்று காரண வகையில் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ பயோடெக்னாலஜியோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, மெடிசனில் கண்டிப்பாக இன்சுலின் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், அடினோசின் டிஅமினேஷன்ற டிசீஸுக்கு ஜீன் தெரப்பி பண்ணுறாங்க, ஸோ மாலிகுலர் டிடெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே என்னது, பயோடெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இன் மெடிசன்ஸுக்குள்ளே வருவாங்க. ஸோ இதை தாண்டி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே வரும். பிசிஆராக இருக்கட்டும், எலைசா, எக்கச்சக்கமான விஷயங்கள் வரப்போகுது. ரைட். இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, the recombinant DNA technological process have made immense impact in the area of healthcare by enabling mass production of safe and more effective therapeutic drugs. என்ன பண்றாங்க, பாதுகாப்பான மருந்தும் உற்பத்தி பண்றாங்க, அதே மாதிரி நல்ல எஃபெக்டிவ், நல்லாவே எப்படி இருக்கு, தீவிரமா வேலை செய்யக்கூடிய அந்த மருந்துகளையும் உற்பத்தி பண்றாங்க. Further, recombinant therapeutics do not induce unwanted immunological responses as in common in case of similar products isolated from the non-human resources. ஸோ இது ஒரு அசஸ் என்ன கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க சிம்பிளா. ரைட். என்ன சொல்றாங்க,
இப்போ ஒரு டிசீஸுக்கு ஒரு மெடிசன் எடுத்துகிட்டு வரோம். அந்த மெடிசன் வந்து நான் ஹியூமன் ரிசோர்ஸாக இருந்தது வருது. ஸோ நான் ஹியூமன் ரிசோர்ஸ் என்னது, ஒரு பிளான்ட்லேருந்து வரலாம், ஒரு அனிமல்லேருந்து வரலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து நம்ம மெடிசன் எடுத்துகிட்டு வந்து ஈவன் மைக்ரோபியலாக கூட போகலாம். ஸோ அப்போ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த பர்சனுக்கு கொடுக்கும்போது அந்த பர்சனுக்கு என்ன ஏற்படலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியூமனாலஜிக்கல் ரெஸ்பான்சஸ், அன்வான்ட் ஹியூமனாலஜிக்கல் ரெஸ்பான்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட்டில். ஸோ சம்மரிலாம் கொடுத்துருக்காங்க, ரைட். சேஃப் அண்ட் மோர் எஃபெக்டிவ் தெரபியூட்டிக்ஸ் கொடுக்குது ஆர்டிஎன்ஏ, சின்ஸ் த ரீகாம்பினன்ட் தெரபியூட்டிக்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் டு ஹியூமன் ப்ரோட்டீன்ஸ். இங்கே பாருங்க, இங்கே சொல்லாத இங்கே சொல்லியிருக்காங்க, ஹியூமனுடைய ப்ரோட்டீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஐடென்டிக்கலாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ட்ரக் நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ரக் வந்து ஸோ ஹியூமனுடைய ப்ரோட்டீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஐடென்டிக்கலாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. எப்படின்னா ஆர்டிஎன்ஏ பயன்படுத்தி. ஸோ தே டு நாட் இன்டியூஸ் அன்வான்ட் இம்யூனாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் and free from risk of infection as was observed in case of similar products isolated from the non-human sources. ரைட், ஓகே. ஸோ ஹியூமன் இல்லாத ஒரு சோர்ஸ்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் பொழுது அதில் வேறு ஏதாவது இருக்கலாமா சார்னா, அந்த ப்ரோட்டீன் கூட வேறு ஏதாவது பேத்தஜெனிக் ஆர்கானிசம் இருந்து அதுலேருந்து ஒரு பர்சனுக்கு இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர் வரலாமான்னா வரலாம் அப்படின்னு சொல்லி சம்மரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐடென்டிக்கல் ஹியூமன் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ஆர்டிஎன்ஏவை பயன்படுத்தி இந்த ஆர்டிஎன்ஏ என்ன பண்ணுது, ஸ்பெசிஃபிக்காக ப்ராடக்டை வந்து உற்பத்தி பண்ண போகுது. யாருக்கான ப்ராடக்ட், ஹியூமனுக்கு என்ன ப்ராடக்ட் நம்ம வழங்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. ஐடென்டிக்கலாக இருக்கும், எந்த விதமான டிவியேஷன்ஸும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலின் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஏ அண்ட் பி செயின்ஸ் வந்து எஷிரிஷா கோலையில் உற்பத்தி பண்ணிடுவாங்க. அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குது, இன்சுலின் கிடைச்சிருது. ஸோ இந்த இன்சுலின் யாருடைய ப்ரோட்டீன் மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கலாக ஹியூமனுடைய சோர்ஸ் மாதிரியே இருக்குது த்ரூ தட் ஆர்டிஎன்ஏ. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் வந்து ஈகோசிஸ்டம், ரைட். ஸோ இங்கே என்ன சொல்லிடுறாங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி. ஸோ நமக்கு தெரியும் ப்ரொடக்டிவிட்டினா என்ன அர்த்தம். ஸோ இட் வில் பி ஃபார் தட் பிளான்ஸ் ஆர் கோயிங் டு ப்ரொடியூஸ் தட் எனர்ஜி, ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஃபார் தட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. எல்லாத்துக்கும் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி யார் இருப்பாங்கன்னா பிளான்ஸ் அப்படின்னு தெரியும். ஸோ சோர்ஸ் வந்து யார் கொடுப்பாங்கன்னா சன் தான் கொடுப்பாங்க. த ஆல் தட் லிவிங் திங்ஸ் சர்வைவிங் இன் தட் வேர்ல்ட் எல்லாருமே யாரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க, சன்னை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ ஹியர் பிரைமரி ப்ரொடக்ஷன் இஸ் டிஃபைன்ட் as the amount of biomass or organic matter produced per unit area over a time period by plants during the photosynthesis. ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல what is it, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட நாளில் எவ்வளோ பயோமாஸ் உற்பத்தி ஆகுது, எவ்வளவு ஆர்கானிக் மேட்டர். பயோமாஸ்னா உயிர் திரள் அப்படி சொல்லுவாங்க. ஆர்கானிக் மேட்டர்னா கரிம பொருள்னு அர்த்தம். எப்படி உற்பத்தி பண்ண போகிறாங்க, they are going to produce with the help of photosynthesis, ஒளிச்சேர்க்கை மூலிமா உற்பத்தி பண்ணுறாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அமௌண்ட் ஆஃப் எவ்வளோ அமௌண்ட் உற்பத்தி பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி சொல்லியிருப்பாங்க, ரைட். ஹியர் இது வந்து 25 கொஸ்டின்ஸு யூனிட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனுடைய யூனிட் எப்படி சொல்லுவாங்க, கிராம் பர் மீட்டர் ஸ்கொயர் சொல்லலாம், அல்லது கிலோ கலோரி பர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஓகேங்களா, ரைட். த ரேட் ஆஃப் பயோமாஸ் ப்ரொடக்ஷன் இஸ் கால்டு ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஸோ ஹியர் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் த ரேட் ஆஃப் கேப்சர் ஆஃப் சோலார் எனர்ஜி ஆர் பயோமாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் த ப்ரொசீஜர். அங்கே என்ன சொன்னாங்க, பயோமாஸ்ன்னு சொன்னாங்க, ஆர்கானிக் மேட்டர் சொன்னாங்க. இங்கே என்ன சொல்லிட்டாங்க, பயோமாஸ் வந்துருச்சு டெக்ஸ்ட்ல இருந்து, ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு, ஸோ கேப்சர் ஆஃப் சோலார் எனர்ஜி அப்படின்றது அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கணும். சோலார் எனர்ஜி, எவ்வளோ சோலார் எனர்ஜி கேப்சர் பண்ணுறாங்க, எவ்வளோ கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன்ஸ் சன்லைட்லேருந்து 100%ல் 50% பிஏஆர், அதில் 2 to 10% தான் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் பண்ண போகிறாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கணும், ரைட். எவ்வளோ சோலார் எனர்ஜி கேப்சர் பண்ணுறாங்க, இந்த ரேட் ஆஃப் கேப்சர் ஆஃப் சோலார் எனர்ஜி, எவ்வளோ எனர்ஜி இது பண்ணுறாங்க, இஸ் ரைட், கேப்சர் பண்ணிடுறாங்க. அதுதான் நம்ம சொல்கிறோம் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படி சொல்கிறோம். ரேட்டு தான், பட் இங்கே சொன்ன ரேட் என்னது, ஆர்கானிக் மேட்டர் ப்ளஸ் பயோமாஸ் அப்படி சொன்னாங்க. பட் இங்கே என்ன சொல்ல போகிறாங்க, இஸ் இட் சோலார் எனர்ஜி அண்ட் பயோமாஸ் ப்ரொடக்ஷன். நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட், ஸோ லோகோமோஷன் மூமெண்ட்ஸில், ஸோ ஹியர் மசில் ஃபைபர்ஸ் ஆர் தட் anatomical unit of muscles. What is that muscle fiber, right? ஸோ இப்போது ஒவ்வொரு மசில்ஸுமே வந்து மசில் ஃபைபர்ஸால் ஆனது. ஸோ அது சார்கோலெம்மா, சார்கோமியர், ஸோ யூனிட், எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி இம்பார்ட்டன்ஸ், ரைட். ஓகே, ஸோ
ஸோ மசில் ஃபைபர் இஸ் தட் அனாட்டமிக்கல் யூனிட் ஆஃப் மசில்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கணும், ரைட். இது வந்து டெக்ஸ்ட்ல கொடுத்துருக்க மாட்டாங்க, ரைட். anatomical unit of muscles, muscle fiber is the anatomical unit of muscles. அப்ப தமிழ் எப்படி சொல்லலாம்? தசைநார் தான் தசைகளினுடைய அமைப்பு அலகு அப்படி சொல்றாங்க. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் body fluids and circulations-ல so next about 70 ml of blood is pumped by each ventricle during a cardiac cycle and it's called a stroke or beat volume. உள்ள என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்ட்ரோக் வேல்யூம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட் வேல்யூம் கொடுத்துருப்பாங்க. துடிப்பு, ஒரு இதே துடிப்புக்கான கொள்ளளவு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இதுவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன்ஸ்ல இஸ் இட் கோயிங் டு பி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஸ்ட்ரோக் வால்யூம்னா உந்துதலின் கொள்ளளவு, ரைட். அப்படி பீட் வேல்யூம்னா இதய துடிப்பின் கொள்ளளவு அப்படி சொல்லலாம். எத்தனை ml? 70 ml, ரைட். நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட், ஸோ ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இமேஜின் புது புக்கில் வந்து யார் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க? ஃப்ராக் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் டிஷ்யூவு ப்ளஸ் காக்ரோச் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் ஓல்டு என்சிஆர்டி புக் எடுத்து நீங்கள் ரிவைவ் பண்ணி படிக்கணும், ரைட். ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் வந்தது. லாஸ்ட் டைம் வந்து 4 கொஷின்ஸ் வந்து ஃப்ராக்லேருந்து மட்டுமே. ஸோ இதில் ஒரு சம்மரியில் ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம், ரைட். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் க்ளோஸ்ட் வித் சிங்கிள் சர்க்குலேஷன் கொடுத்துருக்காங்க. பட் இதுவே நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன்ஸில் போகிறப்போ ஆம்பிபியான்ஸுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன் கொடுத்துருப்பாங்க. இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன், ரைட். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள், இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன்ஸ், ரைட். இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க? சிங்கிள் சர்க்குலேஷன் சொல்லியிருப்பாங்க. க்ளோஸ்டு தான், சிங்கிள் சர்க்குலேஷன் கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட், ஸோ ஹியர் அடுத்தது வந்து பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் லெசனில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் இட் ரைட். ஸோ ஹியர் 6th எக்ஸ்டிங்ஷன்ஸ் போயிட்டு இருக்குன்னா 5th எக்ஸ்டிங்ஷன் முடிஞ்சு 6th எக்ஸ்டிங்ஷன் போயிட்டு இருக்கு, ரைட். ஸோ அதுக்கு நம்ம ஹியூமன் தோன்றதுக்கு முன்னாடியே நிறைய டைம் வந்து பூமியில் அழிவுகள் ஏற்பட்டுருக்குது. பட் ஹியூமன் வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து ரொம்ப அதிக ஸ்பீடாக இருக்குது. 100 to 1000 டைம்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருமே தெரியும், ரைட். இங்கே நியர்லி 70 species have become extinct in recent times and more than 15,500 species. நோட் பண்ணி வச்சுங்க, டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ which of each 6 greater than that one of 650க்கு மேலே are from that India currently facing the threat of extinctions. ஸோ டெக்ஸ்ட்டில் இருக்காது, சம்மரியில் தான் இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கணும். இவ்வளோ இருக்குது. 700 species வந்து became extinct ரீசன்ட் டைம்ஸில். கொஞ்ச நாளில் என்ன ஆயிருக்கு? அதிகமாக காணாமல் போயிருக்கு. தட் மீன்ஸ்னால் அழிஞ்சு போனது. ஸோ இப்போ வந்து 15,500 ஸ்பீஷஸ் வந்து என்டேஞ்சர்டு அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. த்ரெட் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன்ஸ், அழிவினுடைய விளிம்பில் ஆபத்தில் உள்ளது. ஸோ அதில் இந்தியாவில் மட்டும் 650க்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கணும். 15,500, இந்தியாவில் வந்து 650. இது டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மரியில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப கீ பாயிண்ட்ஸு, நிறைய டைம்ஸ் வந்து கொஷின்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், ஸோ கெமிக்கல் கோஆர்டினேஷன் இன்டெகிரேஷன்ஸில் சம்மரியில் ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்சுலின் டெஃபிசியன்சி அண்ட் ஆர் insulin resistance result in a disease called diabetes mellitus. ஸோ diabetes mellitus எல்லாருக்கும் தெரியும், ஹைப்பர்கிளைசீமியான்னு சொல்ல போகிறோம். இன்சுலினுடைய லெவல் குறையுது, ஒரு பர்சன்ஸில் வந்து இன்சுலினுடைய லெவல் குறையுது அப்படின்னா அவங்களுக்கு என்ன வர சான்சஸ் இருக்குது? டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சம்மரியில் ஒரு விஷயமா கொடுத்துருப்பாங்க. என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னு அர்த்தம் அந்த பாடியில் இன்சுலின் கொடுத்தா கூட அது என்ன பண்ணாது, ஒர்க் பண்ணாது. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் நோட் பண்ணி வச்சுக்கணும். இது எங்கே இருக்குது? கெமிக்கல் கோஆர்டினேஷன் இன்டெகிரேஷன் லெசனில் சம்மரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன்ஸில் ஸோ உள்ளே எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹியர்
the phase of DNA replications and chromosome duplications. G2 phase is the period of cytoplasmic growth அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருப்பாங்க. இம்பார்ட்டன்ஸ். ஸோ வாட் இஸ் இட்? G1 தெரியும், எஸ் தெரியும், G2 தெரியும். ஸோ எஸ்ல என்ன நடக்கும்? டிஎன்ஏ டபுள் ஆகும், குரோமோசோம் அப்படியே தான் இருக்கும். G1 என்ன ஆகும்? மெட்டபாலிக்கலி ஆக்டிவ்ஸ் தேர் கெட்டிங் ரெடி ஃபார் த செல் டிவிஷன்ஸ் ரெடி ஆகுதுன்னு. G2ல என்ன சொல்லியிருப்பாங்க? ஸோ இங்கே என்ன நடக்குது? சைட்டோபிளாஸ்மிக் growth நடக்குதுன்னு சம்மரியில் கொடுத்துருப்பாங்க. டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் புக்கில் உள்ளே படிக்கும்போது வராது, கொஷின்ஸ் வர சான்சஸ் இருக்கிறது. சைட்டோபிளாஸ்மிக் growth G2 ஃபேஸில் என்ன பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோபிளாஸ வளர்ச்சிக்கான நிலை தான் யார்? G2 நிலை அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், ஸோ ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸோடைய சம்மரியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹியர் ஃபெர்மெண்டேஷன் டேக்ஸ் பிளேஸ் அண்டர் த அனரோபிக் கண்டிஷன். நொதித்தல் என்பது காற்றற்ற சூழலில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நிறைய ப்ரோகரியாட்ஸு, ஒரு செல் யூகரியாட்ஸ்கள், தட் மீன்ஸ் யூனிசெல்லுலர் யூகரியாட்ஸ் அண்டு இன் ஜெர்மினேட்டிங் சீட்ஸில் இது நடக்கிறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது கீ பாயிண்ட்ஸ். ஸோ நமக்கு தெரியும், நம்ம பாடியில் கூட சில டைம்ஸ் வந்து அனரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும். அப்போ வந்து லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன்ஸ் நடப்பாங்க. குளுக்கோஸ் வந்து பார்ஷியல் ஹைட்ரோலைசிஸ் நடந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ஷியல் ஆக்சிடேஷன் நடந்து ஸோ லாக்டிக் அமிலமாக மாறுவாங்க. ஸோ இல்லைனா எத்தனாலாக மாறுவாங்க. ரெண்டுமே என்னது? பார்ஷியல் தான். இஸ் இட் அண்ட் கம்ப்ளீட் ஆக்சிடேஷன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல யார் யாரெல்லாம் பண்ணுவாங்க? ப்ரோகரியாட்ஸில் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக ப்ரோகரியாட்ஸ் பாக்டீரியாவில் வந்து அனரோபிக் பாக்டீரியா இருக்குது. ஸோ யூகரியாட்டிக்கில் யூனிசெல்லுலர் யூகரியாட் சில பேர் வந்து அந்த மாதிரி இருக்காங்க. ஈவன் ஜெர்மினேட்டிங் சீட்ஸ் அப்படின்றது கீ பாயிண்ட்ஸு இன் டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க, சம்மரியில் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணி வச்சுங்க, நீட்டுக்கு உதவும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட், ஸோ எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் இதர் எலிமினேஷன்ஸில் சம்மரியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ யூரின் ஃபார்மேஷன் இஸ் தட் இன்வால்வ்ஸ் 3 மெயின் ப்ராசஸ்: ஃபில்ட்ரேஷன், ரீஅப்சார்ப்ஷன் அண்ட் செக்ரீஷன்ஸ். 3 நிலைகள் இருக்குது. என்னென்ன நிலை? வடிகட்டுதல், மீள் உறிஞ்சுதல், அதுக்கப்புறமா சுரத்தல் அப்படின்னு சொல்லிட்டு 3 நிலை இருக்கும். ஸோ ஃபில்ட்ரேஷன்ஸ், வடிகட்டுறதுன்றது நான் செலக்டிவ் ப்ராசஸ். கீ பாயிண்ட்ஸ், எதையும் தேர்ந்தெடுத்து வடிகட்டுற செயல்முறை கிடையாது. இஸ் இட் நான் செலக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கீ பாயிண்ட்ஸாக வரலாம். ஸோ நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. என்ன டெக்ஸ்ட்டில் உள்ள எங்கேயும் கொடுக்கலையே, அந்த மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஆப்ஷன் மாற்றி போட்டு போகிறீங்க நீட் எக்ஸாமினேஷனில். ஃபில்ட்ரேஷன் இஸ் எ நான் செலக்டிவ் ப்ராசஸ் பெர்ஃபார்ம்டு பை த glomerulus using the glomerular capillary blood pressure. GFR தெரியும் நமக்குன்னா, glomerular filtration rate அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ரைட். ஸோ என்னது? வடிகட்டுதல் என்பது ஒரு தேர்ந்தெடுத்த செயல்முறை கிடையாதுன்றாங்க, நான் செலக்டிவ் ப்ராசஸ். நெக்ஸ்ட், ஸோ எவல்யூஷனுடைய சம்மரியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட். ஸோ ஹியர் த ஸ்டோரி ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் மாடர்ன் மேன். மாடர்ன் மேன் யாரு? Homo sapiens is most interesting and appears to be parallel evolutions. Almost நமக்கு co-evolution தெரியும், co-existence தெரியும். இங்க பாருங்க, parallel evolutions of human brain and language. நீட் கொஸ்டின்ஸாக வர சான்சஸ் அதிகமாக இருக்கு. parallel evolutionனா இணை பரிணாமம் அர்த்தம். என்ன 2 இணை பரிணாமம் நடக்குது? மனிதனுடைய மூளை மற்றும் மொழி திறன் 2 என்னவாயிருக்கு? இணையாக பரிணாமம் அடைந்துள்ளது. யார்கிட்ட? நவீன மனிதர்கள்கிட்ட. எங்க கொடுத்துருக்காங்க? பரிணாமம் அப்படின்ற ஒரு லெசன்ல கடைசியாக பாட சுருக்கத்தில் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட், ஸோ நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில் சம்மரியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நமக்கு தெரியும் இந்த லெசனில் வந்து டெலிட்டட் போர்ஷன் இருக்குன்னா, இஸ் இட் ரைட்? ஸோ இயராக இருக்கட்டும், ஐயா இருக்கட்டும், அதுக்கப்புறமா தட் மீன்ஸ் அதுக்கு அடுத்தது வரக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து டெலிட்டட் போர்ஷன்ஸ்னா, ரைட்? ஓகே, ஐ, இயர், ரைட், ஆடிட்டரி சிஸ்டம்ஸ், அது எல்லாமே டெலிட்டட் போர்ஷன். பட் சம்மரியில் ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. த மெடுல்லா கண்டைன்ஸ் த சென்டர்ஸ் விச் கண்ட்ரோல் த ரெஸ்பிரேஷன், கார்டியோவாஸ்குலர் ரிஃப்ளெக்ஸ் அண்ட் காஸ்ட்ரிக் செக்ரீஷன்ஸ். இது நம்ம டெக்ஸ்ட்டில் இருக்குது. த செரிபெல்லம் இன்டகிரேட்ஸ் த ஃபார்மேஷன் இன்ஃபர்மேஷன் ரிசீவ்டு ஃப்ரம் த செமி சர்க்குலர் கேனல்ஸ் ஆஃப் த இயர். செமி சர்க்குலர் கேனல். ஸோ இயர் என்னது? டெலிட்டட் போர்ஷன்ஸ். பட் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இதில் சம்மரியில் கொடுத்துருக்காங்க செரிபெல்லம். செரிபெல்லம்னா தமிழ்னா அது சிறுமூளை அப்படி சொல்லுவாங்க, ரைட்? ஓகே. இன்டகிரேட்ஸ், ஒருங்கிணைக்குது. எங்கேருந்து வர இன்ஃபர்மேஷன்ஸை? செமி சர்க்குலர் கேனல்ஸ் ஆஃப் த இயர். காதிலிருந்து ஒரு அரைவட்ட கால்வாயின்னு சொல்லுவாங்கன்னா, ரைட்? அரைவட்ட கால்வாய், அதிலிருந்து பெறப்பட்ட தகவல்களையும் மற்றும் ஆடிட்டரி சிஸ்டம்.
ஆடிட்டரி சிஸ்டம்னா என்ன அர்த்தம்? கேட்கும் மண்டலம் இஸ் ரைட், செவித்திறன், அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்கிற ஒரு வேலையை இந்த செரிபெல்லம் செய்கிறது. நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இது வந்து நமக்கு இயர் இருந்து இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்ல முடியாது, டேட்டட் போர்ஷன் சொல்ல முடியாது. பட் எங்க கொடுத்துருக்காங்க, செரிபெல்லம் இருக்கா சார் சிலபஸ்ல அப்படின்னா செரிபெல்லம் இருக்கு. ரைட், ஓகே. ஃபோர் பிரைன், ஹிண்ட் பிரைன், மிட் பிரைன் எல்லாமே சிலபஸ்க்குள்ள இருக்கு. அதனுடைய ரோலை இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கீ பாயிண்ட்ஸ்னா எது சார் கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னா, செமி சர்க்குலர் கேனல்ஸ் ஆஃப் த இயர்ல இருந்து வர முடியும். ஆடிட்டரி சிஸ்டத்தோடைய இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸையும் யார் இன்டகிரேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ் இட் கோயிங் டு பி செரிபெல்லம் பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸோ பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன்ஸ்ல இது ஒரு கான்ட்ரவர்சியல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். பட் யூ கேன் இமேஜின். ஸோ என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஒரு 14 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு, 90 நேஷனல் பார்க்ஸ் இருக்கு, 448 தட் இஸ் 448 வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், ஓகே. ஸோ அதுவே சம்மரியில் பார்க்கும்போது, ஸோ அவர் இஸ் கண்ட்ரி இன் இன்ஸ்டிடியூ கன்சர்வேஷன். வாட் இஸ் இட்? இன்ஸ்டிடியூட்னு அர்த்தம் அதே இடத்துல இருக்கிறத அங்கேயே பாதுகாப்பாக பண்றது, உள்வாயிட பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஃப்ளெக்டட் இன் 14 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், உயிர் வளம் காப்பகம் அப்படி சொல்லுவாங்க, உயிர் வள காப்பு அப்படி சொல்லுவாங்க. 90 நேஷனல் பார்க், 90 தேசிய பூங்காக்கள், 450க்கும் மேற்பட்ட, என்ன கொடுத்துட்டாங்க 448ன்னு கொடுத்துட்டாங்க. இங்க என்ன கொடுத்துட்டாங்க 450க்கும் மேற்பட்டது. இதுதான் கரெக்ட். ஆக்சுவலி நீங்க கொஸ்டின் வந்துச்சுன்னா 448 பிக் பண்ணுவோம், 450 பிக் பண்ணுவோம், 450 மேல தான் இருக்கு, ஆல்மோஸ்ட் 470 கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. ரைட், ஸோ 450க்கும் மேற்பட்ட வைல்ட் லைஃப் சாங்சுரி சொல்லக்கூடிய வனவிலங்கு சரணாலயங்கள், இஸ் ரைட், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்கு. ஸோ மெனி சேக்ரெட் கிராவ்ஸ் இருக்கு. ஓகே, ரைட். ஸோ ஹியர் இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே என்ன சொல்லிடுறாங்க, சேக்ரெட் கிராவ்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுக்கல. அதே மாதிரி இங்கே 450 கொடுத்துருக்காங்க, இங்கே 445, 450க்கும் மேலே கொடுத்துருக்காங்க, இங்கே 448 தான் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் நீங்கள் கீ பாயிண்ட்ஸாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? நீட் எக்ஸாமினேஷன்ஸில் கேட்க சான்சஸ் இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இது சின்னதாக ஒரு எப்படி சொல்லலாம், கான்செப்ஷனல் எரர் தான் இது. பட் மீன் பண்ணுறவங்க படிச்சிருக்கவங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ரியலைஸ் பண்ணலாம். 12 பேர்ஸ் ஆஃப் ரிப்ஸ் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். எத்தனை விலா எலும்புகள் இருக்கு அப்படின்னா 12 ஜோடி விலா எலும்புகள் இருக்கு. ஈச் ரிப் இஸ் a thin flat bone, தட்டையான எலும்பு, கனெக்டட் டு த dorsally to the vertebral column. ஸோ முதுகு பக்கத்தில் எங்கே எது கூட இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா முதுகு தண்டு வடத்தை கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ வென்ட்ரலி வயிற்றுப்புறத்தில் யார் கூட இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெர்னம், மார்பெலும்பு கூட சேர்ந்துருக்காங்கன்றது தெரியும். என்ன சொல்லிட்டாங்க, ஈச் ரிப்னு சொல்லிட்டாங்கம்மா, ஒவ்வொரு விலா எலும்புன்னு சொல்லிட்டாங்க. பட் ஒவ்வொரு விலா எலும்புமே ஸ்டெர்னத்தை கூட, ஆனால் வெர்டபிரல் காலத்தை கூட ஜாயின் பண்ணியிருப்பாங்க, முதுகெலும்பு தொடர் கூட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் யார் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க, சில எலும்புகள் வந்து ஸ்டெர்னத்தை கூட டைரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க, சில பேர் யார் கூடமே ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ யார் நமக்கு தெரியும்ல. ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட்டு 7 பேர்ஸ் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரூ ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 7 பேர்ஸ், மொத்தம் எத்தனை பேர், 7 ஜோடி வந்து உண்மையாக இருப்பாங்க. என்னன்னா முன்னாடியும் பின்னாடியும் டைரெக்டாக கனெக்டடாக இருப்பாங்க, அவங்களுக்கு பேர் வந்து ட்ரூ ரிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ 8th 9th 10th வந்து என்ன ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் இட் ரைட், ஸோ வெர்டிப்ரோகாண்ட்ரியல் ஃபால்ஸ் ரிப்ஸ் சொல்லுவாங்க, பொய் எலும்புகள் அப்படி சொல்லுவாங்க, பொய் விலா எலும்புகள். ஏன்னா இந்த 7th ரிப்ஸ் கூட இவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணுவாங்க, 8th 9th 10th எல்லாமே. பட் லாஸ்ட் 2 ரிப்ஸ் இருக்கு பார்த்தியா, ஜாயினே இருக்க மாட்டாங்க, யார் கூட, ஸ்டெர்னத்தா கூட. அவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா எலும்பு மிதக்கும் எலும்பு. அங்கே என்ன சொல்லிட்டாங்க, முன்னாடி வந்து ஸ்டெர்னத்திலையும் பின்னாடி வெர்டபிரல் காலத்திலையும் ஜாயிண்ட் ஆயின்னு சொல்லிட்டாங்க ஈச் ரிப். பட் ஹியர் இஸ் கோயிங் டு பி லிட்டில் பிட் திங்ஸ். ரைட், ஓகேவா? ரைட். So that's all about this informations. Okay, so thank you very much for all the people who are watched the video. Right, please kindly subscribe the Bodhi Park YouTube channel and share with your friends and family and relatives. Okay, right, so all the best for that NEET 2026 examination. Read well. ஸோ உங்களுக்கு ஏதாவது சாப்டர்ஸ் வந்து இல்லை ஏதாவது ஒரு கான்செப்ஷன் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது, இல்லை இது எப்படி நம்ம ஷார்ட் ட்ரிக்ஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ வெரி மச். டாடா, பை பை.